ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைத்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைந்திருக்கிறார். சதீஷ் முருகன், இந்த குழுவில் எத்தனை பேர் வரைக்கும் இடம்பெற்றிருக்காங்க? தொடர்ந்து இந்த குழு மேலும் தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து போட்டியிட இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்தியா கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரையில திமுக தலைமையிலான இந்த கூட்டணி என்பது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழல்ல இது தொடர்பான இந்திய கட்சி ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 22ஆம் தேதி திமுக தலைமையிலான இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில பல்வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அந்த கூட்டணி குழு இடம்பெற்றிருக்கிறவர்கள் திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சொல்ல இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் 4 பேர் கொண்ட உறுப்பினர்கள் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேர்ல பார்த்தோம்னா கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், அதே போன்று கே சுப்பராயன் எம்பி, முத்தரசன், கோ பழனிசாமி ஆகிய 4 பேர் கொண்ட குழு வருகிற 27ஆம் தேதி திமுக குழுவுடன் தங்களுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே திமுக கூட்டணியில் 6 இடங்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டு பெற்றிருந்தது. அதில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். தளி தொகுதியிலும் திருத்துறைப்பூண்டியிலும் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். தற்போது 2 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த எண்ணிக்கையில அவர்கள் தங்களுடைய தொகுதியை கேட்பார்களா அல்ல அதிகரித்து கேட்பார்களா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் 10 முதல் 12 தொகுதிகள் வரை கடந்த தேர்தலில் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிப்புகள் வெளியாயிருந்தாலும் 6 தொகுதிகள் என்பது கடந்த தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே தொகுதிகளும் அதை விட கூடுதலாக ஒதுக்க வாய்ப்பு இருப்பதா போன்ற விஷயங்கள் வருகிற 27ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.